மறை வேத நெறி உண்மையாய் ஒளிகி வளர் யோக்கியர்கள் ஆட்புகழ்கின்ற மாதவ செயல்கை மீறி நாதன் என்னும் நாமம் பெற்று மண்ணில் இல்லோர் என்போர்க்கு இறங்கி ஏதும் இல்லாதவர வெளியிலே ஒளிவில் ஓடுங்கன்ற நெய்யிருத்திய சுத்த வேத மூடி நாதமணி போது மீதன்றோதும் மட்டும் கூட்டும் குரு சாலை ஆண்டவா. இந்த பங்குனி மாத கிளச்சபைக்கு வருகை தந்த அனைவருக்கும் நமஸ்காரம். ஒரு வான நாட்டு வித்தையானது மக்களுடைய இதயத்தில் இருந்தே பதிக்கப்பெற்று இருக்கிறது. இந்த வான நாட்டு வித்தையை உலக பவக்குவியல்கள் சாவு என்கின்றது. அதாவது வெளியில என்ன சொல்றாங்க, அது பூரா சாவு அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுவே சகலத்தையும் செய்கின்ற வித்தாதி வித்து, சர்வத்தையும் உண்டு பண்ணும் ஆதி மூல வஸ்து வித்து, எல்லாவற்றையும் ஆக்கவும் அழிக்கவும் செய்கிறது. ஆனால் மனித செயலில் வைத்து சாவுடைய தலமாக இருப்பது முக்தர்களுக்கு யோகஸ்தலமாக இருக்கிறது. சாவுடைய தலத்திலே நின்று மூச்சு வெளியே வராமல் உள்ளே உள்ளே இழுத்து பூரித்துக் கொள்வதுதான் யோகம். ஆனால் உலகத்தவர்கள் என்ன சொல்றாங்க, மூச்சை பிடிச்சு திக்குமுக்க ஆடுறத யோகங்கிறாங்க. அது யோகம் இல்லை. குதிரையை லக்கான பிடிச்சி இழுத்தா தான் நிற்கும். அதுக்கு பதிலா பின்னாடி போட்டு இழுத்தோம்னாக்க அடிச்ச உடனே பல்லு பகரெல்லாம் போயிடும். இதை திரும்ப ஒரு தெய்வீக வான நாட்டு லக்கான் கொண்டு இருக்கிறோம். இதனை 1000 ஆண்டு வேணுமானாலும் அதில் இருந்து அனுபவிக்கலாம். கைலாயவாடன் என்ன சொல்றாங்களா, நம்ம பிள்ளைகளுக்கு என ஒரு புத்திமதி சொல்ல போகிறோம். ஒரு பெருநிதி உண்டாக்குவதற்கு அது அடிமுனையாயிருக்கும். உன் தூரத்திற்கும் உன் ஜீவான்மாவுக்கும் நேர்வழி அடித்தளமாக இருக்கும் இரவில் பிற்கூறிய பகுதியில் சுத்தவான்களுக்கெல்லாம் சுத்தவான்களாக ஆக நினைப்பவர்களுக்கும் என கைலாயத்துடைய வாடை திமிரென்று இறைவனால் இறக்கப்பெற்று இது இந்த பூமி எங்கும் குபுகுபு என்று பரவுகிறது. இது அதிகாலை 3 மணிக்கு தினம், அது மழை காலமா இருந்தாலும் சரி, குளிர்காலமா இருந்தாலும் சரி, எந்த காலமா இருந்தாலும் சரி, அதிகாலை 3 மணிக்கு லேசாக வீச ஆரம்பித்து 5 மணிக்கு மேல் அதிகமாக வர்ஷிக்கிறது. இந்த கைலாய வாடையை நீ உன் கண், காது, மூக்கு இவற்றை எல்லாம் படிய வைத்துக் கொண்டால் அது உன் மூளை மண்டலத்தில் ஏறி அறிவை வளர்க்கிறது. இம்மாதிரி தினம் பூமிக்கு இறைவனால் இறக்கப்பெறுகின்ற ஒரு பெருநிதி மக்களுக்கு என இறக்கப்பெற்றது. இது தெய்வீக நீதி, உபயோகிக்கப்படாமல் வீணாகி விடக்கூடாது. அதாவது நம்மளை என்ன சொல்றாங்க தெய்வம் அப்படின்னா, நீ சூடு ஆறாத தெர்மாஸ் பிளாஸ்க், 100 வருஷங்களுக்கு சூடுடன் இருக்கும் தெர்மாஸ் பிளாஸ்க் ஒன்று கொண்டு வந்தாய், அது ஏன் இன்னும் சூடாக இருக்கிறது என்று நினைப்பவனை போல ஒவ்வொரு விறகாக வெளியே எடுத்து வைத்து தண்ணீர் கொட்டி சேற்றை போட்டு அதனை பிச்சு பிச்சு எரிந்து வருகிற உனக்கே சூடு ஆறாமல் 100 வருஷம் உள்ளுக்குள்ளாகவே இருந்து வருகின்றது. உனக்கே சூடு ஆறாமல் 100 வருஷம் உள்ளுக்குள்ளாகவே இருந்தது. சூடு தரும் அந்த தெர்மாஸ் பிளாஸ்க்கு எது வேணாலும் செய்ய முடியும் என்று உன்னுடன் பேசும் அடுப்பு, வைக்கின்ற அடுப்பு, கோபிக்கும் அடுப்பு, துடிதுடித்து வருகின்ற அடுப்பு, உன் ஜீவனே உருவெடுத்து வந்த அடுப்பு, அந்த அடுப்பு, இந்த அடுப்பு இப்போ இதோ இங்கே ரூபத்தில் வந்திருக்கிறது. யோகம், எமது வழிபாட்டில் நீ நடப்பதுதான் யோகம். யோகம்னா என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய வழிபாட்டில் நடக்கிறவங்க தான் யோகம். நிஷ்டைக்கு மூலம் குரு. உன் குருபிரானை சூட்சுமத்தில் நீ நினைக்க முடியாது. ஆகையால் அவர்களை தூர திருமேனியிலே வைத்து அவர்களது உன் தியானம் மூலமாக வைத்துக் கொள். தெய்வத்தை நம்ம மனசுல தியானம் மூலியமாத்தே வைக்க முடியும். இப்ப நேரடியா நமக்கு பார்க்கறதுக்கு யாருக்குமே முடியாது. ஆகையால் அவர் தூர திருமேனியிலே வைத்து அவர்களது உன் தியானம் மூலமாக வைத்துக் கொள்.
இந்த தூரம் அசூசியாகிய உன் நினைவாக அகப்பை புழங்குவதற்கு என்று அவர்கள் வேணுமென்றே ஏந்தி வந்த பானை. அந்த பானையில் உன் நினைவாகிய அகப்பையை புழங்கும் போது அதன் மனக்குற்றங்கள் அனைத்தும் சங்ககரிக்க பெற்று பரிசுத்தம் அடைந்து அதன் நினைவு ரட்சிக்கப்படுகிறது. இன்னும் அவர்களது வார்த்தை தாரக மந்திரம். அந்த தாரக மந்திரத்தை சிந்திக்க சிந்திக்க உனது உள்ளம் வலுவடைந்து எவ்வளம் பெற்று அகண்டாகாரமாக ஆகிறது. சகல தரித்திரியங்களும் குற்றங்களும் நீங்கி சிக்கல் ஆகாமல் உண்மை தெளிவில் ஏற்றுகிறது. எல்லாவித ஐஸ்வர்யங்களையும் பூத்து நிற்கிறது. இதுதான் யோகம். யோகம்னு உலகத்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பணங்காசை தான் நினைக்கிறார்கள். வெகு காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் ஏழை பிராமணன் ஒருவன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான். அவன் தெய்வ பக்தி கொண்டவன், நல்லொழுக்கங்கள் நிரம்ப பெற்றவன். பிராமணன் ஏழைதான், ஆனால் அவன் பொருளாசை இல்லாதவன், போதும் என்ற மனம் கொண்டவன். தனது சொற்ப வருவாயை கொண்டு எளிய வாழ்க்கை வாழ்ந்தான். தன்னால் இயன்ற மட்டில் ஏழை எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவி செய்து வந்தான். சாதுக்களுக்கும் தொண்டு செய்தான். இந்த வகையில் அவனுக்கு வரவுக்கு ஏற்ற செலவும் இருந்தது. ஆனால் பிராமணனின் மனைவி கணவனின் குணநலன்களுக்கு நேர் மாறானவர்கள். எப்பவுமே புருஷன் கொஞ்சம் தாராளமா இருந்தாங்கன்னா பொண்டாட்டி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாத்தான் இருப்பாங்க. அவளுக்கு போதும் என்ற மனநிலைக்கு உள்ள தூரம் அதிகம். அவள் மேலும் மேலும் பணம் சேர்க்க வேண்டும், உலகத்தில் வசதியை பெருக்கிக் கொண்டு சுகபோகத்தில் திளைக்க வேண்டும் என்ற கனவை கண்டார். தன் விருப்பப்படி ஆடம்பர செலவுக்கு போதுமான பணம் இல்லாத நிலையில் அதிகமாக பணம் சம்பாதிக்கும்படி கணவரை சதா நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாப்ல. என்னையா நீ தொழில் பார்க்கிற, என்ன சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒண்ணுமே. ஆமா, அதனால சொல்றேன். கணவன் என்ன சொல்றாரு, நமக்கு எளிய உணவுக்கு உடைக்க போதுமானதாக செல்வத்தை ஆண்டவன் நமக்கு தந்துட்டான், இதை வச்சே நம்ம சமாளிச்சிருவோம். எதுக்குல சதா பணம் 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 கேட்டுக்கிட்டு என்னதே செய்ய போற, என்னத்தையும் கொண்டு போறேன்னு சொல்றாரு. சொன்னாலும் அவங்க கேட்கல. நீ போய் பாரு அப்படின்னு. ஒரு சமயம் பிராமணன் வாழ்ந்து வந்த ஊருக்கு ஒரு துறவி தங்கியிருக்காரு. என்ன துறவி தங்கியிருக்காருன்னா, ஒரு கிராமத்துல ஒரு துறவி இருந்தாத்தான் பூரா ஊர் பூரா போய் பாட்டு வந்துரும்ல. அந்த ஒரு துறவி எவ்வளவு அருமையானதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நீ என்னையே இன்னுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு வேதமும் சாஸ்திரமும் படிச்சுக்கிட்டே இருக்கிறன்னு சொல்லி கேட்டு நய நய நயன்னு நச்சுக்கிட்டே இருந்திருக்கா. என்ன நச்சுக்கிட்டு இருந்திருக்கா? போய் முதல்ல அந்த துறவியிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டாலும் நமக்கு வறுமை இல்லாம வசதியா வாழ்றதுக்கு ஒரு வழியை சொல்லுடி கேட்கறத விட்டு நீ இங்கேயே வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காப்ல. பிராமணனின் மனைவி ஊருக்குள் வந்துள்ள சாதுவை பற்றி மக்கள் பிரமாதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள பலர் யோக சக்தியும் இருக்கின்றது. நீங்கள் அவரிடம் சென்று நமது வறுமை நீங்க வழி ஏதாவது செய்யும்படி கேளுங்கள் என்று கூறியவர் பிராமணன் இவ சொல்ல சொல்ல இவரு காதுக்கெல்லாம் வாங்கியிருக்காரு. என்ன நம்ம போய் கேட்டுக்கிட்டு நம்ம ஒழுங்கா சம்பாதிக்கிறோம், 10 சாதுகளுக்கு சாப்பாடு போடுறோம், துறவிகளுக்கு சாப்பாடு போடுறோம், இதை விட்டு வேற என்ன இவ ஏன் போட்டுட்டு நம்மள அங்கே போன்னு எச்சரிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு தயக்கத்துடன் நான் சாதுவிடம் பணத்திற்கு வழி செய்யுங்கள் என்று எப்படி கேட்க முடியும்? விவேகம், வைராகியம், புத்தி, ஞானம் ஆகிய தெய்வீக பண்புகளை பெற ஆசீர்வதிக்கும்படி ஒரு சாதுவை கேட்பதுதான் நியாயமானது. இவர் என்ன சொல்லிருக்காரு, சாதுட்ட போய் கேட்கறதுனா பணம் கேட்க கூடாது. என்னென்ன கேட்கணும் அப்படின்னா, விவேகம், வைராக்கியம், பக்தி, ஞானம் ஆகிய தெய்வீக பண்புகளை வேணா சாதுட்ட போய் நம்ம கேட்கலாம். அதை விட்டு எனக்கு பணம் கொடு, காசு கொடுன்னு சொல்லி எப்படிமா கேட்க முடியும் அப்படின்னு கேட்டோட அதுதான் முறையானது. அவரிடம் சென்று உலகியல் விஷயங்களை பற்றி பேசுவது, உலக ஆசைகளை நிறைவேற்றும்படி கேட்பது ஒரு சிறிதும் பொருத்தமற்றது என்று இதமாக எடுத்து சொல்கிறார். நீ சொல்ற நான் போய் கேட்டேன்னா அவர் என்னை ஒரு மாதிரி நினைச்சிருவாரு, நான் போகலனாப்ல. ஆனாலும் பிராமணன் மனைவி விடவில்லை.
என்ன பண ஆசை என்னும் பைத்தியம் பிடித்து விட்ட அவள் சாதியிடம் சென்று நான் சொன்னதை அப்படியே போய் சொல்லுங்கள் என்று பிராமணனை விரட்டு விரட்டுன்னு விரட்டிருக்கான். வீட்டுல தங்கவே விடல. போயா நான் சொல்றதை கேட்காம இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்க, போய் இந்த சாதுட்ட நான் சொன்ன மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிருக்காப்ல. மனைவியை சமாதானப்படுத்த வேறு வழியற்ற பிராமணன் தன் மனதை துறந்து வேண்டா வெறுப்பாக சாதுவின் இருப்பிடத்திற்கு சென்றான். அவன் ரொம்ப சோகத்துல போயிட்டான். நம்மள வீட்டுல நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிற, அங்க போய் கேளு கேட்டா அந்த சாது நம்மள என்னத்தையே நினைப்பா, காசாசை முடிச்சு வந்திருக்கான் போலக்கு, நமக்கு பணம் வேணும் அது வேணும்னு சொல்லி ஏற்றிட்டு ரொம்ப சோகத்துல போறாரு. அவர் போய் என்ன பண்ணிட்டாரு, போய் எதுவும் கேட்கலையா. அவர் சாதி இங்க இருக்கிறாருன்னா எல்லாரும் ஆளுகள்லாம் உட்காந்துருக்காருன்னா அவர் ஒரு இடத்துல குத்த வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஒண்ணுமே பேசல. எல்லாரும் கோரிக்கையில கேட்டு அதுகளுக்கு இது பண்ணிட்டு போறாங்க. இவர் ஒண்ணுமே பேசாம கரெக்டா ஒண்ணுமே பேசாம அமைதியா இருந்த உடனே கடைசியில அவரே கேட்டிருக்காரு, என்னப்பா நீ இவ்வளவு நேரம் ஆச்சு சும்மாவே உட்காந்துருக்க, 50 பேர் என்னென்னமோ கேட்கிறாங்க, நீ ஒண்ணுமே கேட்காம இருக்கியே அப்படின்னு கேட்ட உடனே அப்பத்தான் தயக்கத்தோட அவற்றை கேட்கறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டே என்ன சொல்றாருன்னா, தயக்கத்துடன் நீண்ட நேரம் அவர் அங்கேயே அமர்ந்திருந்தார். தான் இறுதியாக சாதுவே அவரிடம் பேசினார். அன்பனே, உன் மனதில் எதையோ வைத்துக் கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய், ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுன்னு கேட்டாரு. பிராமணன் என்ன பார்த்தாரு, சரி இதே ஒரு நல்ல சந்தர்ப்பம், அவரே கேட்டுட்டாரு, நம்ம இதை சொல்லாம இருந்தோம்னாக்க வீட்டுல கூட அடியாக்கணும், இங்கே இவரு இது ஒண்ணு அப்படி நினைச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, பிராமணன், சுவாமி தாங்கள் யோக சக்தி வாய்ந்தவர் என்றும், என்ன கேட்டிருக்காரு, நீங்கள் யோக சக்தி வாய்ந்தவர் என்றும் அதன் மூல் பல அற்புதங்களை செய்யக்கூடியவர் என்றும் என் மனைவி கூறுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்லணும்னு சொல்ல, என் பொண்டாட்டி சொன்னா அதனாலே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் ஏழைகள், தொட்டதெல்லாம் தங்கமாக மாற்றும் மாயக்கள் கிடைத்தால் எங்கள் வறுமை தீர்ந்து செல்வத்தில் குளிக்கலாம் என்று என் மனைவி நினைக்கிறார். அது இவர் நினைக்கல, எல்லாம் என்ன சொல்றாரு, மனைவி நினைக்கிறார், அதனால நான் வந்திருக்கேன். இப்ப அவரு ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, என்னன்னே மனைவின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மாயக்கல் எங்களுக்கு கிடைக்க வகை செய்யுங்கள். அத்தகைய மாயக்கல்லை தங்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ளவே இங்கு நான் வந்தேன் சொல்லிட்டாரு. உள்ளத நான் உங்கள்கிட்ட அது இதை கேட்க வரல, மாயக்கல் ஒண்ணு இருக்கான், அதை வாங்கிட்டு போயிட்டோன்னா நாங்க வாட்டுக்கு நிம்மதியா இருப்போம் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு என்ன, பிராமணன் சொல்வதை கேட்ட சாது, இதுதானாப்பா, இந்த கல்ல நேற்று தாயா நம்ம ஊரு சாக்கடையில ஒரு ஓரமா வீசிட்டு வந்தேன், எங்கனுக்குள்ளேயா வீசி இருக்கு அப்படி, அந்த கடைசியில போனாக்க ஒரு சாக்கடையில நாங்க வீசிட்டோம், வேணா போய் தேடி எடுத்துக்க. இவர் பார்த்தாரு, இந்த மனுஷன் கையில கொடுப்பாரு பார்த்தோம்னாக்க சாக்கடையில வீசிட்டுங்கிறாருன்னு சொல்லிவிட்டு இவரு பஞ்சகச்சம்லாம் உருவி போச்சா தூக்கி சுருவிட்டு விடு ஓடி அந்த சாக்கடைகளை பூரா தேடி இருக்காரு. தேடின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு சேஃப்ல ஒரு கல்லு கிடைச்சது. கல்லு கிடைச்சோன்னா அவரு சாது சொன்னது இந்த கல்லாத்தை இருக்கும் அப்படின்னு இறங்கி அலசிட்டாரு. சாக்கடைனாத்தையும் உடம்புல ஊரா சாக்கடை தானே ஆகணும், சரின்னு சொல்லிவிட்டு எல்லாம் தேடி எடுத்தாரு. எடுத்துட்டு வந்தோன்னு இவருக்கு ஒரு சந்தேகம், இந்த கல்லா இல்ல வேற கல்ல எதுவும் கொடுத்து நம்மளை ஏமாத்தி விட்டாரான்னு சொல்லிவிட்டு அந்த கல்லை வச்சு பக்கத்துல உள்ள ஒரு கல்லை தொட்டு பார்த்துருக்காரு. அதுவும் தங்கமா மாறிடுச்சு. அப்பா அவர் சொன்ன கல் இந்த கல்லுதான், அதனால நம்ம சாதுகிட்டயே போயிடுவோம் அப்படின்ட்டு அவனுக்குள்ள தண்ணியில இருந்து கைகாலெல்லாம் அலம்பிட்டு நேர போய் சாதுல போய் உட்காந்துட்டார். ஏன் உட்காந்துட்டாருனாக்க, சரி இதை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டாரு. அப்ப சாது என்ன இருக்கிறாரு, பக்தனை என்ன எடுத்துட்டியானு, எடுத்துட்டேன், ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், இப்படி தொட்டதையெல்லாம் தங்கமாக்கக்கூடிய ஒரு கல்லையே நீங்க துச்சம்னு தூக்கி போட்டு விட்டீங்களே, அப்ப இதை விட ஒரு பெரிய பொருள் உங்கள்கிட்ட இருக்கிறது. அதாவது தங்கம் தொட்ட உடனே எல்லாத்தையுமே தங்கமாக்கிறது, அதையே வேணாலும் தூக்கி போட்டு விட்டீங்க, இதை விட ஒரு பொருள் உங்கள்கிட்ட இருக்கணுமே, அதை எனக்கு தருவீங்களா? அப்ப என்ன சொல்றாரு, இருக்கு நான் தாரேன், ஆனா அதுக்கு மனப்பக்குவம் வேணும்.
இந்த ஆசை பேராசை இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்மளை அடையக்கூடிய நம்மகிட்ட இருக்கக்கூடிய இறைவனை அறியக்கூடிய பக்குவம் தான் என்கிட்ட இருக்கு. நீ இந்த கல்லை கொண்டு போய் முதல்ல உன் பொண்டாட்டிட்ட கொடுத்துவிட்டு நீ வீடு வாசல் விட்டு வா. நீ இந்த கல்லை வச்சீங்கன்னா உன் பொண்டாட்டி நினைப்பு ஓட்டதே இருக்கும், ஓ நினைப்பு உன் பொண்டாட்டிட்டதே இருக்கும். அதனால நான் சொல்றதையே உனக்கு கேட்காது, போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லிட்டாப்ல. இவர் போய் என்ன கேட்டீங்கன்னா பொண்டாட்டிட்ட போய் அந்த கல்லை கொடுத்தாரு. ஏமா நீ தொட்டவுட தங்கமாகிற கல்லு கேட்ட, நான் போய் சாதத்தை வாங்கிட்டு வந்துட்டேன், இந்தா வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இனிமே நீ ஆளை விடு, நான் துறவர வாழ்க்கைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சாதத்தையே இவர் வந்து ஐக்கியமாகி அந்த குருபெருமான்டே ஐக்கியமாகி சீடனாகி அவர் வந்து மோட்சத்தை அடைஞ்சதாக ஒரு வரலாறு இருக்கு. அதே போல நம்ம வந்து இந்த உலக ஆசை உலக செயல் உலகத்துல எவ்வளவோ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இதையெல்லாம் விட்டு நம்ம வந்து எப்படி கேட்டீங்கன்னா தெய்வந்தே நமக்கு பெருசுன்னு சொல்லி தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடையணுங்கிறத என்னுடைய வேண்டுகோளாக நினைத்து இத்துடன் புத்தி பேரை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் தொடரும். நமஸ்காரம்.